எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இப்போ மொத்தம் 9 டெஸ்ட்டில் இது 7வது டெஸ்ட்டு. இப்போ இதில் 100 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். 100 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். முதல் கேள்வி, வேளாண்மையை நிர்ணயிக்கும் பெரிய புவியியல் காரணி கால்வாய். சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண் கொண்டுள்ளதால் சமவெளி பகுதிகள் வேளாண் தொழிலுக்கு ஏற்றதாக உள்ளது. நீர் வேளாண்மையை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணியாகும். மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகள். தோட்ட வேளாண்மை வேளாண்மையின் மிக முக்கியமான கூறுகளுள் ஒன்று. மண். வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் பயிரிடப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னுமிடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. நவரை பட்டம் மாதம் நவம்பர் டிசம்பர். பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கிய நெல் வகையாகும். இந்திய வேளாண்மை கழகம் 2023ஆம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது. கோயம்புத்தூர், தர்மபுரி, வேலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் டேஸ் பயிரிடப்படுகிறது. இதுக்கு சரியான விடை கேழ்வரகு. டேஸ் மாவட்டம் கொண்டக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதன்மை இடமாக திகழ்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம். தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கொள்ளுப்பயிர் அதிகம் பயிரிடப்படுகிறது. கரும்பு தமிழ்நாட்டில் முக்கியமான வாணிப பயிராகும். பருத்தி ஓர் இலைப்பயிர் மற்றும் வாணிப பயிராகும். தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பளவில் டேஸ் மாநிலத்திற்கு அடுத்து 2ஆம் இடம் வகிக்கின்றது. அசாமிற்கு அடுத்தபடியாக. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் டேஸ் பயிரிடப்படுகிறது. காஃபி உற்பத்தியில் கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கின்றது. கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் மிதவெப்பம் மற்றும் ஈரமான காலநிலை உள்ள பகுதிகளில் டேஸ் விளைகின்றன. மிளகு. டேஸ் மாவட்டத்தில் பெரும் பகுதிகளில் முந்திரி பயிரிடப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில். ஆனைமலையின் உயரமான மலைப்பகுதியில் சின்கோனா பயிரிடப்படுகிறது. மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஏலக்காய் பண்ணைகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் 1076 கிலோமீட்டர். ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. டேஸ் மாவட்டத்தில் பவானிசாகர் அணை அமைந்துள்ளது.
ஈரோடு மாவட்டத்தில். அதே மாதிரி மேட்டூர் அணை வந்து சேலம் மாவட்டம். இதை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அருகே உள்ளது. சாத்தனூர் அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லை பெரியார் பிரபலமான சுற்றுலா தலமாகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு படகு சவாரி, வளைந்து செல்லும் மலைப்பாதை மற்றும் நீர்வீழ்ச்சி, அழகிய பூங்காக்களுக்கு பெயர் பெற்றது. அடுத்து 30வது கேள்வி. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட அணை. பரம்பிக்குளம் ஆழியாறு. சேலம் மாவட்டத்தில் உள்ள டேஸில் இரும்பு தாது படிவுகள் காணப்படுகின்றன. கஞ்சமலை. ஹேமடைட் மற்றும் ருட்டில் எந்த கடற்கரை மணல் பரப்புகளில் கிடைக்கிறது? கன்னியாகுமரி. டேஸ் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்றழைக்கப்படுகிறது. கரூர். டேஸ் சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் டிஎன்பிஎல் காகித ஆலை உள்ள இடம். காகிதபுரம். தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி. வேலூர் மாவட்டம் 37% பங்களிப்புடன் முதன்மையிடம் வகிக்கின்றது. புவியியல் சார் குறியீட்டில் பவானி பெற்ற இடம். போர்வைகள். புவிசார் குறியீட்டில் சுவாமி மலை வெண்கல சிலைக்கு பெயர் பெற்றது. அரியலூர் மற்றும் ஆலங்குளம் பகுதிகளில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் அதிகம் உள்ளன. நீலகிரி மாவட்டம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம். இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் தமிழகம் டேஸ் இடத்தில் உள்ளது? 12வது இடத்தில் உள்ளது. பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கும். தமிழ்நாட்டின் மொத்த சாலைகளின் எண்ணிக்கை, அதாவது சாலையின் நீளம் வந்து எவ்வளவு? 1,67,000 ஆகும். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம், தென்னக ரயில்வேனா சென்னை. தமிழ்நாட்டில் டேஸ் முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? 4. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 இடங்கள். தமிழ்நாட்டில் அனைத்து துறைமுகங்களும் டேஸ் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது? கடல்சார் வாரியத்தால். தமிழகத்தின் இடைநிலை துறைமுகம் எண்ணூர். இந்தியாவின் இரண்டாவது துறைமுகம் சென்னை. தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எண்ணூர் துறைமுகம். இயந்திரங்கள் மற்றும் மின்சாதன பொருட்களை டேஸ் செய்வதன் மூலம் விபத்துகளை குறைக்கலாம்? தொடர் பராமரிப்பு. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர். இனி வரக்கூடியது அரசியல் அமைப்பு, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் கேள்விகள். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு.
இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது? ஒரே ஒரு முறை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை. மாறுபட்ட ஒன்றை காண்க. இதில் சொத்துரிமை, மீதியில் அடிப்படை உரிமைகள். கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கான உதாரணம் இல்லை. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துகள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். பின்வருவனற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். நமது அடிப்படை கடமைகளை ரஷ்ய அரசியலமைப்பிடமிருந்து பெற்றோம். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரியா குழு, ராஜா மன்னார் குழு. அப்ப 1, 2 மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் இடம்பெற்ற வாசகம் எந்த புரட்சிக்கு உரியது? பிரெஞ்சு புரட்சி. சிட்டிசன் எனும் ஆங்கில சொல் லத்தீன் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. குடியுரிமை சட்டம் ஏற்பட்ட ஆண்டு? குடியுரிமை சட்டம் 1955. குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமையை பெற டேஸ் வழிகளை பரிந்துரை செய்கிறது? 5. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன்? உச்ச நீதிமன்றம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின். 44வது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1978. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் டேஸை சேர்ந்தது? இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தது. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 32. அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 42. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் டேஸ் நாட்டின் ஈர்ப்பால் சேர்க்கப்பட்டது? சோவியத். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? 1949 நவம்பர் 26. இந்த கேள்வியில் ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய குடியரசு தினம்? 1950 ஜனவரி 26. அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உலகிலேயே எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு நமது நாட்டினுடையது, இந்தியாவினுடையது. அமெரிக்காவில் காணப்படும் குடியுரிமை இரட்டை குடியுரிமை. டேஸ் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுகிறது? முகவுரை. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர்? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர்? லோக்சபாவின் சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர்? மக்களவை. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது? 25 வயது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? சட்டப்பிரிவு 360. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்தது, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. சரி. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். இது 3 சரி. ஆப்ஷன் இ. இது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மறைமுகமாக. நடுவண் அரசின் தலைமையகம் புதுடெல்லி. நடுவண் அரசு டேஸ் அங்கங்களை கொண்டது? 3. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். பிரதம அமைச்சரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. 552. மாநிலங்களவைக்கு 250. மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் டேஸ் ஆவார்? சபாநாயகர். டேஸாம் ஆண்டு கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது? 1985. உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி. இந்திய உச்சநீதிமன்றம் டேஸாம் நாள் துவங்கப்பட்டது? 1950 ஜனவரி 26. மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம்? மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறை. நீதித்துறை. இதோட சோசியல் சயின்ஸில் 10th சோசியல் சயின்ஸில் 7 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 6th 7th 8th 9th சோசியல் சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அதை போய் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்குங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்ட்லி 7 டெஸ்ட் இதுவரை கொடுத்தாச்சு. தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து புதிய காணொளிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.